ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நம்மளோட அந்த மெயின் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு அதில் என்னால் வீடியோஸ் போட முடியாது. சேனலே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நானும் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த சேனலில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் நேராக பார்க்கு தான் வந்துட்டுருக்கா. இதுக்கு இந்த ஹீரோ நம்மள இங்கே வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. இதில் ஒரு பையன் வந்து வாங்க வாங்க அண்ணி, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, யார் இவனே தெரியலையே, இவன்ட்ட எப்படி நடிக்கிறதுன்னு வேற தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ பார்த்துட்டு அவளை டீஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்துன்னு சொல்ல, நீ ரொம்ப நர்வஸ் ஆகுற போலையே, இருந்தாலும் அண்ணி கியூட்டா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் மீட் ஆச்சே வாங்க டோஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஊத்தி கொடுக்குறான். சரி சரி நீயே கூப்பிட்டதால இதோட விடக்கூடாது நம்ம ஹீரோயினும் பெரிய கிளாஸ் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு இவளும் குடிச்சு முடிச்சுட்டா. என்ன மெதுவா குடிக்கிறேன்னு வேற அவனையும் ஃபுல்லா குடிக்க வச்சுட்டு அப்படியே கெத்தா அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, என்னடா தம்பி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு முன்னாடியே சொல்ல வேணாம், இவ்ளோ சிம்பிளா போயிடுச்சு இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன வாங்கு, இன்னும் உன்னோட அண்ணி கியூட்டா தான் உனக்கு தெரியறாங்களான்னு ஹீரோ கேட்க, அண்ணி ப்ராப்பரா உங்ககிட்ட நான் என்ன முதல் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என்னோட பேரு வாங், நான் லிங்ஸுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரீசெண்டா தான் பிரான்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆனேன். லிங்ஸு போலவே நானும் ஜுவல்லரி டிசைன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிசைனரா என்னோட பேரு ஸ்டீவன் சொல்ல, இப்பதான் இவளுக்கே தெரியுது, அடடே நீங்க தான் அந்த ஃபேமஸ் டிசைனரா, நியூஸ்லயே உங்களை பத்தி வந்திருக்கேன்னு கேட்கும்போது, உண்மைதான், நான் சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். லிங்ஸுவோட அம்மா தான் என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஜுவல்லரி டிசைன்லாம் கத்துக்கிட்டேன். என்னோட ஃபியூச்சர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன அப்ராடுக்கும் அனுப்பி வச்சாங்க படிப்புக்காகன்னு சொல்றான். இவனும் ஹீரோவுமே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஹீரோவும் என்னோட ஸ்டெப் மதர் என் கூட போட்டி போடணுங்கிறதுக்காக நிறைய காசு கொடுத்து ஏகப்பட்ட டிசைனர் எல்லாம் வேலைக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இவனையுமே கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பான்னு சொல்ல, எவ்வளோ நல்ல நாட்டை பேசுறான் பாரு, என்ன அங்க போய் ஸ்பை வேலை பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். இவனோட ஒய்ஃபா நீங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் இருந்து, உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லவர் தான், அவர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அவரோட ஸ்ட்ராட்டஜி தான், இன்னசென்ட்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராம தான் வில்லனை மட்டும் அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்க. ஹீரோவும் பதிலுக்கு கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்து கொடுத்தா அதையும் குடிச்சுக்கிட்டு இருக்கா. கான்ட்ராக்ட் மேரேஜ்னு இவன் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக இப்படி நடிக்கிறா. ஸோ அப்படியே குடிக்க குடிக்க அவளுக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அப்ப கரெக்டா ஜியா அந்த இடத்துக்கு ட்ரிங்க் கொண்டு வர, இவளை பார்த்ததும் டக்குன்னு போயிட்டா. இவ போறத வாங்க பார்த்துட்டான். இங்க நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த ரூயை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் வச்சிருப்பா. ஸோ ஃபியூச்சர்ல மீட் பண்ணுனா நான் மெங்க இங்க அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட கவனிக்க, வாங்க பார்த்துட்டு அவ கியூட்டாவும் இன்னசென்ட்டாவும் இருக்கா. இன்னும் நீ அவளை லவ் பண்ணாமையா இருக்குன்னு கேட்கும்போது, நான் ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட, ஜியா அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சு நின்றுட்டு திரும்ப உள்ள வரும்போது கரெக்டா வாங்க வந்துட்டான். என்ன விஷயம் அப்படிங்கறத அவகிட்ட விசாரிக்கும் போது, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கிறதுக்காக தான் ஒளிஞ்சு நின்னுட்டேன்னு சொல்ல, அவன் ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கான காசை வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப எங்க ததுக்காபதுக்கான்னு நம்ம ஹீரோயினை நேரா அவனோட அப்பா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வாங்குக்கு நம்ம ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம்னு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்ல, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் உங்ககிட்ட அசிங்கப்பட்டனேங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதிகமா குடிச்சிருந்தாலும் கொஞ்சம் புள்ள ஸ்டெடியா தான் இருக்கா. சோ நம்ம ஹீரோயினை இங்க ஹீரோ கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம், இவங்க வீட்டுல ஒரு ஜேட் இருக்கு, அதை நம்ம ஹீரோயின் உடைக்கணுமாமா. என்னால முடியாதுன்னு ஓட பார்க்க விடவே மாட்டான். சரி என்ன பண்றது, பயங்கர குடிகாரி மாதிரி அடிச்சு புடிச்சு அதை எப்படியாவது உடைச்சிடலாம் ட்ரை பண்ணா, 2 வேலைக்காரமா புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இவ போட்டு சத்தத்துல ஹீரோவோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பாருன்னு ஹீரோ பிடிச்ச அப்பா திட்டிட்டு இருக்க, மெங் வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிச்சதால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே கூட்டு போயிட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்க, ஹனி என்ன இவங்க ட்ரிங்க் பண்றதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிட்டு அப்படியே நடிச்சிட்டு இருக்கேன். மெங் நீ ஓகேவா தானே இருக்கன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே ஒரு சைகை கொடுக்க, உடனே அப்பாவை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு ஒயின் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ண, அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நானும் பொறுத்து பாக்குறேன் இந்த பொண்ணு ஓவரா பண்ணிட்டு இருக்கு, கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, இவ எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்த்தாலாங்கிற மாதிரி திட்ட, ஐயோ இவர் சீரியஸ் ஆயிட்டாரோன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்து, என் பையன் எவ்வளவு பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். உடனே இவ அவங்கள பிடிச்சு, வெயிட்டர் வாங்க நீங்க எனக்கு ஒயின் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுக்க, என்ன பார்த்தா உனக்கு வெயிட்டர் மாதிரியா தெரியுது,
ஓவரா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோனை பிடிச்சி தள்ள விலக போகும்போது அவ வேணும்னே அந்த ஜேடை பிடிச்சி எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டா. இதுல அவளுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அது உடைஞ்சதை பார்த்ததும் அப்பாக்கு இங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளை கூட்டிட்டு போங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டாரு. சோ ஹீரோ அவளை தூக்கிட்டு நேரா அவனோட ரூம்க்கு வந்துட்டான். அவளுக்கு தான் அடிபட்டுருச்சாச்சே, சோ மருந்து போடணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா. இவ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நானே போட்டுப்பேன், அதெல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி வேணான்னு சொல்றா. டாக்டரையாவது கூப்பிடுங்கும் போது அவரை கூப்பிட்டா அவர் வேலையை போயிடுங்கிற மாதிரி மிரட்டுறானா. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டா. அவளோட காயத்தை பார்த்ததும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதை உடைக்க சொன்னதுக்காக உன்னை இப்படி நீ காயப்படுத்திப்பியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா லிங்ஸு, நீங்க கேட்ட மாதிரியே அந்த ஜேடை நான் உடைச்சிட்டல, அப்படியே இன்னும் நீங்க சோகமாவே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ஜேடோட ராஜ் ஜெம் ஸ்டோன் ஜுவல்லரி டிசைன் காம்படிஷன்ல என்னோட அம்மா ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ்ல வாங்கி பெஸ்டா செதுக்கிறவங்களை வச்சு டிசைன் பண்ணி என்னோட அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது. அவங்க இந்த ஜி ஃபேமிலி நல்லா செழிப்பா வளரணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட அப்பா இந்த ரூயியோட அஃபேர்ல இருந்தாங்க. ஸோ எங்க அம்மா கொடுத்த ஜேடை வச்சிருக்கிறதுக்கு அவங்க டிசர்வே கிடையாதுன்னு சொல்ல, அப்போ உன்னோட அம்மா என்னைக்கு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் பயப்படுறா. ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு மனசு வலிக்கும்னு சொல்லி அவ ஷோல்டர்ல கிஸ் பண்ண அவ திரும்பி பாக்குறாளா. அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நேரா அப்பாவை வந்து பாக்குறா. நேத்து உருண்டு பிறண்டு அப்படி அட்டகாசம் பண்ணதுக்கு வெக்கப்பட்டு என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த ஜேடோட உண்மையான உரிமையாளர் பார்த்து நீங்க தான் வெக்கப்பட்டு நிக்கணுங்கிறா. யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சதா பேசுறாங்கும் போது நல்லாவே தெரியும் நான் லிங்ஸுவோட அப்பா கிட்ட தான் பேசுறேன்னு சொல்றா. நேற்று நைட் அந்த ஜேட் உடஞ்சதுல இருந்து லிங்ஸுமே ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காருன்னு சொல்லி அந்த ஜேடை வச்சு, இந்த உடஞ்ச ஜேட் மேல உங்களுக்கு இன்னும் அக்கறை இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு விஷயத்த நீங்க இழந்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்ககிட்ட திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா இருக்கலாம், பட் நல்ல ஒரு அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இவருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. நேற்று நைட் உடஞ்சு போன பீஸ் எல்லாத்தையும் அவர் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்க, அது கூட இப்ப நம்ம ஹீரோயின் கொடுத்ததையும் போட்டு வச்சுக்கிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை கட்ட அவனோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்றான். டிசைனரா ஜாயின் பண்றதுக்கு இவனுக்கு நிறைய பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியுமே வாங்க வேணான்னு சொல்லிட்டானாமா. இது ஒரு நல்ல ஆஃபர் தான், திரும்பவும் அவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, கூடவே சவுத் கேரட் டைமண்ட்கான டிசைன் ரைட்ஸையும் கேட்டு வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்கே நம்ம ஹீரோனை காட்ட இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல. ஸோ அங்கே அவள் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டு வரா. இப்படி பணக்கார ஃபேமிலியில் நீ சந்தோஷமா இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த வழியை தான் மியா வந்துட்டு இருக்கா. ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு தான் ட்ரை பண்ணுவா போல. அப்போ நம்ம ஹீரோனோ நானும் அவரும் ஒன்றும் ஒரே ரூம்லலாம் ஸ்டே பண்ணலடின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாதுன்னு அவளோட காதுக்குள்ள தான் நாங்கள் ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றா. அவ ஷாக்ல ஃபேக் மேரேஜான்னு கத்திட இதை இவ கேட்டுட்டா. அப்புறம் என்ன ஆன்டி ரோயிக்கு கால் பண்ணி சொல்லிட, நீ நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்க, நீ அவனை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றத செய்ய நீ தயாரா இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளானை போடுது. இப்ப கட் பண்ணா ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லா வேலையும் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத விசாரிச்சுக்கிட்டே அப்பா ஆன்டி ரூயி கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட் வாங்க, அவன் கேட்குற ப்ரைஸ்க்கே அவனை வேலையில சேர்த்துடுன்னு சொல்லிட்டு, ஹீரோவோட தம்பி கம்பெனிக்குள்ள வந்து 3 வருஷம் தான் ஆச்சாமா. ஸோ உங்க அண்ணனோட டேலண்ட்க்கு பக்கம் கூட உன்னால வர முடியாது, ஒழுக்கமா கத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவனுக்கு வேற இங்க பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்க, கவலைப்படாதடா அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வாங்கக்கு தான் கால் பண்றாங்க. அவன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சில விஷயத்த சொல்ல அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு இப்ப பையன் வந்து கேட்க, 4 கிராமைனோட டிசைன் ரைட்ஸை மட்டும் தான் அவன் கேட்கிறான். அப்பா கிட்ட சொல்லி ஓகே சொல்லிடு, எப்படி இருந்தாலும் அந்த கிழமை செத்ததுக்கு அப்புறம் இந்த லிங்ஸு எப்படியும் வீட்டை விட்டு விரட்ட தான் பார்ப்பான், அதுக்குள்ள நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா யுவன் நேரா அப்பா கிட்ட வந்து, இது மாதிரி ஸ்டீவ் ரொம்ப நல்ல டிசைனர், அவரு நம்மளோட இந்த மைண்ட்க்கு மட்டும் தான் டிசைன் ரைட்ஸை கேட்கிறாரு, அவரோட திறமைக்கு இதெல்லாம் கம்மி தான்ப்பா, நம்ம சரின்னு சொல்லிடலான்னு சொல்ல, இப்பதான் ஏதோ உருப்படியான காரியம் பண்ற, நல்லபடியெல்லாம் பண்ணா சரின்னு சொல்லிட்டு அவரு ஓகே சொல்லிட்டாரு. இவ சந்தோஷமா கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் இரு, அவரு திறமையான ஆள் தான், பட் அவரு புது முகம் இல்லையா, டிசைன் ரைட்ஸ் கொடுக்கறத பத்தி உங்க அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும், அவ்வளவு சீக்கிரம் நம்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இது அம்மா கிட்ட வந்து சொன்னவன் அந்த மைனை நமக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. எப்பவுமே அந்த லிங்ஸு பக்கம் மட்டும்தான் இருக்காரு. சொல்ல போனா அவர் என்ன மகனாவே பார்க்காத மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்ல இந்த அம்மாக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த பக்கம் வீட்டுல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு புள்ள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னடி உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போலயே, உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அடிச்சு சொல்றேன் நீ அவரை லவ் பண்றடின்னு சொல்ல, அவங்க அம்மா கிட்ட இருக்க ஷேரை வாங்கிக்கணுங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்றாரு அவ்வளவுதான் சொல்ல, அவரு யூரோப் அமெரிக்கான்னு எவ்வளவு பிஸியா இருந்தாலும்
யாராச்சும் ஒருத்தரை வச்சு உனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அதுவும் கரெக்டா 8 மணிக்கு கால் பண்ணி காயத்துக்கு மருந்து போட்டியான்னு டெய்லியும் விசாரிக்கிறாரு. நீயே யோசிச்சு பாரு, சைனால காலையில 8 மணினா யூரோப்ல மிட் நைட் 2 மணி. அக்கறை இல்லாமையா பண்ணுவாருன்னு கேட்க, அப்படிலாம் இருக்காதுங்கிற மாதிரி தான் இவ சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி, மெங் மெங் ஆயில்மெண்ட் கரெக்டா போட்டுக்கிட்டியான்னு கேட்கிறான். அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு புள்ளி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டே ஹீரோ ரிட்டர்ன் ஆகுறானாமா. சோ இனிமேல் நீ அங்க இருக்க வேணாம், என் அசிஸ்டன்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லிட. சரின்னு காலை கட் பண்ணவ, உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும்னு ஃப்ரெண்டு கேட்கிறியா? நீ முன்ன போல இல்லடி, ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்ல, இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு கேக்குறியா? நீ டைரக்டா உன்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணலாம் பசங்களுக்கு பிடிக்காது. சோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணு. அவரோட ரியாக்ஷனை பார்த்தனா தெரியும். ஒன்னும் இல்லைன்னா நார்மலா உன் வேலையை மட்டும் பாரு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டைரக்டா அவர்கிட்டயே கேட்டுருங்கிறா. சூப்பரான ஐடியாவை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போனா, அவன் இவளை பார்த்ததும் வந்து ஹக் பண்ணிட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் தான் உங்களை மிஸ் பண்றேன், பட் எப்படி ஒரு ஃப்ரெண்டை மிஸ் பண்றது போலதான் நீங்களும் மிஸ் பண்றீங்களான்னு கேட்க, அவளை தூக்கி உட்கார வச்சு கிஸ் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றான். இவ பேந்த பார்த்துட்டு இருக்க. உன்னோட இன்ஜுரி எப்படி இருக்கு? நான் சுவிட்சர்லாந்து போனப்போ ஸ்கேர்க்கு போடுற ஆயில்மெண்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் என்ன அவசியம், நீங்க சொன்ன மாதிரி டெய்லியும் நான் ஆயில்மெண்ட் போட்டு இருக்கல, அதுலயே சரியாயிடுங்கிறா. இல்ல, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த ஆயின்மெண்ட்டை அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கேன். அது ரொம்ப அரிக்குதாமா, அதனால அவளால முடியல. ஐயோ போது லைட்டா போடுங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பக்கத்து ரூம்ல இருக்க மியாக்கே கேக்குது. அவன் எப்ப வந்தான்னு எனக்கே தெரியல, அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு வந்துருச்சா? உண்மைன்னு எல்லார்கிட்டயும் காட்டிக்க ட்ரை பண்றான்னு ஒட்டு கேட்டவன் கரெக்டா ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போக, ரூமை வேற க்ளோஸ் பண்ணாம போயிட்டதால இவ அந்த ரூம்குள்ள போயிட்டா. அப்படி இங்க வெளியே வந்த ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவளுக்காக ஒரு செயினை கிஃப்ட் பண்றான். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப அழகான கிஃப்டும் கூட. எனக்கு ஒன்றும் எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி எல்லாம் தேவையில்ல, எனக்கு இதுவே போதும், என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை ஆசாசியா பார்த்துட்டு இருக்கா. இதை எப்படி எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்கும்போது, அன்னைக்கு அதிகமாக குடிச்சிருந்தப்போ தைரியத்தோட நீ அந்த ஜேடை உடைச்ச. அன்னைக்கும் நைட் ரொம்ப டார்க்காக தான் இருந்தது, பட் ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருந்தது, நீயும் ரொம்ப அழகா இருந்த. அப்பதான் இதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டிவி இன்டர்வியூக்கு நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. பட் ரொம்ப பிஸிங்கிறதால அப்போ நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். இப்போவும் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, உனக்கு இதெல்லாம் ஓகேவான்னு எனக்கு தெரியாதுங்கும் போது நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. அப்படியே இங்க அவங்க ரூம்குள்ள வந்து அந்த மியாவை கட்டுறாங்க. 2 பேரும் ஃபேக் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அது ஆஃபீஸ்ல இருக்க வாய்ப்பில்ல, கண்டிப்பா இந்த வீட்டில தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறா. அப்படியே இங்க ஹீரோவை காட்ட, அவளுக்கு அந்த செயினை போட்டு விட்டுட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மியாக்கு நம்ம ஹீரோயினோட மேரேஜ் கான்ட்ராக்ட் ஃபைல் கிடைச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஜுவல்லரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு செகண்ட் ரவுண்ட்லயே எலிமினேட் ஆயிட்டாங்களாமா. பட் அந்த காம்படிஷன்ல இவங்க போட்ட டிசைனை இவங்களோட ரைட்ஸ் இல்லாம நம்ம ஹீரோவோட கம்பெனி லான்ச் பண்ண போறாங்களாமா. போங்கன்னு அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியே அனுப்பும்போது ஹீரோவோட அம்மாவையும் வேற பேசிட்டு போயிட்டானுங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மீட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட தம்பி பையன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்ப இவங்க பார்த்த வேலையா தானே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ஜியா பிரச்சனை நோடி வர, எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அடி அந்த விஷயம் இல்ல, உங்க ஃபேக் மேரேஜ் தான் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறா. நான் கூட அவன் உன்னை இந்த ஃபேக் மேரேஜ் கான்செப்ட்ல உன்னை ஃபிளர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறான்னு நினைச்சேன். பட் அவங்க அம்மாவோட ஷேர்ஸை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையவே பண்ணிருக்கான். அப்ப அவன் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவான்னு திட்டேன். நான் தான் ஃபேக் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். பட் பணத்துக்காக எதையும் பண்றவர் அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. அவன் வளர்ந்த விதமே வேறடி, நீ பாட்டுக்கு அவனை உண்மையா நம்பிடாத. அவன் மைண்ட்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, எனக்கு இனிமே அவர் மேல நம்பிக்கை இருக்கு. என் அப்பா கூட சொல்லிருக்காரு ஃப்ரெண்டுனா கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும்னு. பட் அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. சோ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, நியூஸை பார்த்தேன், நீங்க ஓகேவான்னு கேட்க, நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாதங்கிறான். நீங்க முன்னாடி சொன்ன அந்த இன்டர்வியூவை நம்ம சீக்கிரமா கொடுக்கலாமா? அதுல நம்ம ரொம்ப லவ்லியா நடந்துக்கிட்டா இந்த ரூமர்லாம் காணாம போயிடும்னு சொல்ல, அந்த இன்டர்வியூவை வேணா கேன்சல் பண்ணிடலான்னு ஹீரோ சொல்றான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், எங்க இருக்கீங்கன்னு கேட்க, அவங்க அப்பா வீட்டுல தான் இருக்கான், அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்பா இவனோட கான்ட்ராக்ட் மேரேஜை படிச்சு பார்த்துட்டு, இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்டியா, குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல கொஞ்சம் மசாலாவை சேர்த்தலாங்கிற மாதிரி ஸ்டெப் மெத்தட் ட்ரை பண்ண, இப்படியே மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போற முதலால் நீ அதான் இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினோ நேரா அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அப்பா ஹீரோ கிட்ட இந்த ஃபேக் மேரேஜ் கான்ட்ராக்ட
அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளாகணுங்கிறதுக்காக தான் உன்னை மயக்க இப்படி எல்லாம் பண்ண வச்சாலான்னு கேட்க, இல்ல பண்ணது எல்லாமே நான் தான். அவங்க குடும்ப கடனை காட்டி தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண வச்சேன். நான் அவளை நிஜமாவே லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா. ஜஸ்ட் ஷேர்க்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ணன்னு சொல்லிட்டான். பண்றத பண்ணிக்கோ, பண்ணதுக்கான விளைவை நீயே சந்திப்பேன்னு சொல்லிட்டு அப்பா போக சொல்ல, இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் சிஇஓ பதவியிலிருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு போறதே ஹீரோ பார்த்துட்டான். பட் எதுவுமே பண்ணல. இங்க ஹீரோயினும் அழுதுகிட்டே அவனோட வீட்டுக்கு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பொண்ணுங்களோட ரெசியூம் ஏகப்பட்டது இருக்கிறத பாக்கா. அப்போ அந்த கார் உடைஞ்சது அதுக்கான 1 மில்லியனுக்காக தான் இந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சேன். பட் அது எல்லாமே இவரு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே என் மனசார தான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். பட் அவர் என்ன ஜஸ்ட் ஒரு ஃபூலா தானே ட்ரீட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இவங்க மாத்திக்கிட்ட ரிங்கு அவன் கொடுத்த செயினையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. நைட்டு போல ஹீரோ வீட்டுக்கு வந்தா அந்த மியா தான் இருக்கா. காசு இல்லாத இடத்துல அவ எப்படி இருப்பா? அதான் மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அவளுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நான் போட்டிருக்க செயினை கொஞ்சம் பாக்குறீங்களா? இது உங்க அம்மா என்னோட அக்காக்கு கொடுத்தது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 15% ஷேர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்த ஜி குரூப்பும் உங்களுக்கு சொந்தமாயிடும். நானும் கூடன்னு சொல்ல, ஹீரோ அதை வேகமா அவகிட்ட இருந்து பறிச்சு, உன்ன மாதிரி ஒரு ஆள் இத போட்டுக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்றான். இது என் அக்காவே எனக்கு கொடுத்தது, இத போடுறதுக்கு ஏன் நான் டிசர்வ் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேக்குறா. போய் அவளை சூஸ் பண்றீங்க? என்னோட அக்கா தான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனான்னு சொல்ல, ஹீரோ கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அக்காவை பத்தியே பேசிட்டு இருப்ப? 4 வருஷமா நீ அமெரிக்கால படிச்சிருக்க. உன்னோட மொத்த பாஸ்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட பிரைவேட் லைஃப் ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல, நீ அவளை வேணும்னு தானே சாகடிச்சேன்னு சொல்லி கேக்குறான். அவ இல்லன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. உண்மையை சொல்லு, லில்லி என்ன காப்பாத்தினதாலதான் ஹார்ட் டிசீஸ் வந்து இறந்து போனாளா? அவளுக்கு அந்த டிசீஸ் மைனர் தானே, அப்புறம் எப்படி அன்னைக்கு மட்டும் சிவியர் ஆச்சு? உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட நிக்கிறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவதான் அவங்க அக்காவை ஏதோ பண்ணிருப்பா போல, என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து அவங்களுக்குள்ள நடந்த எல்லா மொமெண்ட்ஸையும் நினைச்சு பார்த்து அவளை ரொம்ப மிஸ் பண்றான், ரொம்ப ஃபீல் பண்றான். அதே போலதான் இங்க நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஜியா வந்து அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கதா ஒரு பையன் வந்து சொல்ல, அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டினாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு இவ ரெடி ஆகும்போது நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. எங்களுக்குள்ள நடந்த விஷயம் உனக்கு தெரியாது, நானே பேசிக்கிறேன்னு சொன்னா அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கான், இன்னும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நான் ஒரு கை பார்க்கதா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். மெங் எப்படி இருக்க? ஆயின்மெண்ட் கரெக்டான டைமுக்கு போட்டுட்டு இருக்கியான்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆயின்மெண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறா. அவன் கிட்ட வந்து ஒரு பாக்ஸை கொடுத்து ஓபன் பண்ணு, உனக்கே தெரியும்னு கொடுக்க, அதுல ஒரு செயின் இருக்கு. இது என்னதுன்னு கேட்கும்போது, இது என்னோட அம்மா அவங்களோட வருங்கால மருமகளுக்காக கல்யாண பரிசா ரெடி பண்ணதுன்னு சொல்ல, நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சுல, இதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. உங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு நானும் ஒரு கேண்டிடேட்டா தானே இருந்திருக்கேன். அன்னைக்கு நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருந்ததும் நான் அந்த இடத்துக்கு வந்ததும் உங்க காரை உடைச்சதும் கோ இன்சிடென்ட் கிடையாது, எல்லாமே நீங்க ஏற்பாடு பண்ணது தானே. நம்ம ஹீரோ கண் கலங்கி சாரி கேட்க, லிங்ஸோ நீங்க ரிச் அண்ட் ரொம்பவே ஸ்மார்ட், உங்களை என்னால பீட் பண்ண முடியாது. உங்க ரூல்ஸ் படி எல்லாமே நடக்கணுங்கிறதுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு இது எப்ப வேணும்னாலும் சொல்லுங்கன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோ கேக்குறான். நீங்க எதையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் தான் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன், நானே தான் உங்களை விரும்பிட்டேன். பட் ஆரம்பத்துல இருந்தே நான் தான் ஏமாந்து போயிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க என்ன விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புன நம்ம ஜியாவை காட்டுறாங்க. அந்த பக்கமா ஒரு ஆள் திரும்பி நின்றுட்டு இருக்க, தோவன் தாண்டான்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு கும்மி எடுத்துட்டா. ஹீரோ வந்து பாத்துட்டு என்ன இங்க நடக்குதுன்னு கத்த, ஐயோன்னு ஓபன் பண்ணா உள்ள இருக்கிறது வாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு வந்தவன், நீ அவனோட ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு கேட்காமயே போறா. என்ன அடிச்சுட்டு சாரி கேட்காம போறேன்னு அவன் பிடிக்க, பார்க்க பிளே பாய் மாதிரி தான் இருக்க, கரெக்டான ஆளதான் அடிச்சிருக்கேன். இங்க பாரு லிங்ஸோ, திரும்பவும் மெங்க பார்க்க வந்த, பாக்குறப்பெல்லாம் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப காருக்குள்ள மூஞ்ச பாத்துக்கிட்டு ஹீரோவை போட்டு திட்டினா அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். சரி விடுன்னு சொல்லி இப்போ நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிஇஓ பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டா இல்லையா? சோ இப்போ சிஇஓ இருக்கிறதே இவனோட ஸ்டெப் மதர். அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சீக்கிரமா நீ செய்ய வேண்டியது செய்யலனா அப்புறம் உங்க கம்பெனியே மொத்தமா மாறிடும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப ஆபீஸ்ல காட்டுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் மைனுக்கான ஏலம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு சின்ன கம்பெனி மட்டும் தான் இப்போதைக்கு இவங்களோட போட்டியில இருக்காங்களாமா. சோ கம்மியான பிரைஸ்லயே நம்ம அதை வின் பண்ணிடலாங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசிட்டு ஏலத்தை ஆரம்பிக்க 1 பில்லியன் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அது 3 பில்லியன் வரை போயிருச்சு. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான்.
பட் அந்த குட்டி கம்பெனி 3.1 பில்லியன் பிளேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், அப்பா கிட்ட பயங்கர டோஸ் தான். நீ என்ன பண்ணுவேன்னெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த சுரங்கத்தை மட்டும் நீ வாங்கல சிஇஓ பதவியில இருந்து உன்னை தூக்கிடுவோம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டாரு. அப்படி இந்த பக்கம் ஹீரோவை கட்ட வாங் கம்பெனில நடந்ததெல்லாம் பார்த்துட்டு எப்பரா இந்த குட்டி கம்பெனி இதுல வின் பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுவும் அந்த டைமண்ட் மைனை மட்டும் திரும்ப வாங்கலனா உன்னோட ரோயி ஆன்ட்டிய பதவி விட்டு தூக்கிடுவாங்களாமா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ உள்ள வந்துடலான்னு சொல்ல அவசரப்படாத வெயிட் பண்ணலாங்கிறான். இவனுக்கே ஒன்னும் புரியல. என்னோட வைஃப் காம் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறான். அப்போ வெயிட்ரஸா அங்க ஜியாதா வந்து வைக்கிறாளா சாப்பாட்ட. எவ்வளவு தைரியம் தான் இப்படி வெப்பன்னு திட்ட வந்தவன், கோவக்கார பிள்ளைகளும் அழகான ஃபுட்டை தான்ப்பா வைப்பாங்க, சூப்பரா இருக்குங்கிற மாதிரி அவளை வெறுப்பேத்தி விட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். சரி சொல்லு, அந்த குட்டி கம்பெனி எங்கிருந்து வந்திருக்குன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்க, நீ யூரோப்க்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிருந்தியே, கம்பெனி பேர் ஃபாரஸ்ட் நல்லா வருதுன்னு யோசிக்க, மெங்மெங்கோட நேம்க்கு ஃபாரஸ்ட்னு ஒரு மீனிங்கும் இருக்காமா. சோ இவனோட அந்த ஜுவல்லரி கம்பெனிக்கு அந்த நேமை யூஸ் பண்ணிருக்கான். அப்ப அந்த ஏலத்துல வின் பண்ண குட்டி கம்பெனி நம்ம ஹீரோவோடது தான். இதே ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஹீரோயினும் குக் பண்ணிட்டு இருக்கா. இது இவங்களோட கடை தான். இப்போ அந்த வாங்க பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஜியா கத்திட்டு இருக்க. பட் அந்த வாங் நல்லாவே திறமையான பையன்டின்னு சொல்றா. என்ன திறமையோ போ, ஆனா இந்த லிங்ஸும் டெய்லியும் இங்க வந்து 4 டைம் மீல் சாப்பிட்றாரு, எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் முன்னாடியும் ஃபுட்டை வைக்காம போகவும் முடியலையேன்னு இருக்க. ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா நம்ம கெஸ்டா தானே நம்ம ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவரோட கான்ட்ராக்டை நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை, அதை ரிமைண்ட் பண்ண கூட வந்திருக்கலான்னு சொல்ல, அப்புறம் ஏன் அவரை இக்னோர் பண்றேன்னு ஜியா கேக்குறா. அவங்கதான் அவ்வளோ அழகா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தே பல பொண்ணுங்க ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க, இந்த வாய்ப்பை யார் தான் மிஸ் பண்ணுவான்னு கேக்குறா. அதானே என் ஃப்ரெண்டு மூலக்காரி அல்லவான்ட்டு இருக்கா, நான் போதுமான அளவு சம்பாரிச்சுட்டேன், இத்தோட இதை முடிச்சு வைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. நீங்க கொஞ்ச நாளாவே கடைக்கு வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், பட் பிஸியா இருந்ததால தான் என்னால பேச முடியல. உங்களோட அந்த எக்ஸ்பென்சிவான பொருளை வச்சிருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நம்ம ஏன் இன்னைக்கே எல்லா விஷயத்தையும் செட்டில் பண்ணிட கூடாதுன்னு கேக்குறா. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க போல. சோ உங்களுக்கு சொந்தமானது எதுவுமே இனிமேல் எனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி இவங்க அம்மாவோட சைனா ஹீரோ கொடுத்தத ஹீரோக்கே திருப்பி கொடுக்குறான். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நம்ம டிவோர்ஸும் பண்ணிட்டு வந்துடலாம். தெரியாதனமா உங்க காரை அடிக்க போய் தான் இவ்வளவோ நடந்துருச்சு. இது எல்லாமே என்னோட பேட் லக்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் காரை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களோட டார்கெட்டா நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா, நீங்க என்ன ஒரு ஃபூலா ட்ரீட் பண்ணீங்க, பட் நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான், நம்ம வாழ்க்கையே போய் தான். ஸோ நான் இதுக்கு கோவப்படுறதுக்கு எனக்கு எந்தவித உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல, அப்படின்னா உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணுமா, நான் உன்னை ஏமாத்திட்டேன், இருந்தாலும் நீ என்ன ஃப்ரெண்டா பாக்குறியான்னு கேட்க, இவளுக்கும் இங்க அழுக வருது. இன்னும் இதை நான் கிளியரா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களை விரும்புறேன், ஆனா நீங்க என்ன விரும்பல. இப்படி இருக்கும்போது உங்க ஃபேமிலிக்கு மருமகளா என்னால எப்படி இருக்க முடியும்? ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க என்ன ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுத்துட்டு போக பார்க்க ஹீரோவோட பிடிச்சி கிஸ் பண்றான். என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவ விலக, ஹீரோ அவளோட கைய பிடிச்சு, மெங் நான் பண்ணதுக்கு நிஜமாவே வருத்தப்படுறேன். உன்னை இந்த அளவுக்கு விரும்ப போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வழியில கண்டிப்பா நான் உன்னை மீட் பண்ணிருக்கவே மாட்டேன். திரும்பவும் நான் உங்களை நம்புவேன்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு இவ கேட்க, மெங் நான் நிஜமாவே உன்னை விரும்புறேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை, உன்னோட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். என் அம்மாவோட ஷேர்ஸ் எனக்கு சொந்தமானது, அப்புறம் நான் எல்லாமே இனிமேல் உனக்கு சொந்தமானது. திரும்பவும் கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை நம்பு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அழுகிறான். ஹீரோயினாலையும் தாங்க முடியல, ஹக் பண்ணிக்க, இனிமேல் நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்றான். திரும்பவும் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு இவ சொல்ல, என்னோட ஒய்ஃப் என்ன என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து எப்பவும் போல லைவ் போட்டுட்டு இருக்க. ஹீரோ பக்கத்திலே இருந்து அவளுக்கு எடுப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கான். அங்க நம்ம வாங் கூட ஒய்யாரமா படுத்துட்டு இருக்க. ஜியா வந்து, என்ன 2 பேரும் இங்கதான் ஸ்டே பண்ண போறீங்களான்னு கேக்குறா. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க, லிங்ஸோ இந்த ஃபேமிலியோட மருமகன் இல்லையா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க, சோ நாங்க இங்க ஸ்டே பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறான். லிங்ஸும் முதல்ல சிஇஓவா இருந்தாரு சரி, பட் இப்போ அவருதான் வேலை வெட்டியே இல்லாத பையன் ஆயிட்டாருல, 2 பேரும் வெட்டி ஆபீசர் ஆகிட்டு இங்க தங்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு திட்டிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இங்க ஹீரோயின் கிட்ட, மெங் இப்ப எனக்கு வேலையும் இல்லாம போயிடுச்சு, நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவியான்னு கேட்க, நீங்க இனிமேல் சிஇஓவை ஆகலன்னா கூட பரவாயில்ல, எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட அக்கௌண்ட்ல பாருங்க, நான் 1 மில்லியன் ஃபேன்ஸை வச்சிருக்கேன், நானுமே ஒரு செலிபிரிட்டி தான், போக போக இன்னும் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகி கண்டிப்பா உங்களை நான் காப்பாத்துவேங்கிறா. இப்போ இதை பார்த்த வாங் அவகிட்ட,
உன் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் சிஇஓ கல்யாணம் பண்ணியாச்சு, நீ 4 வேலை பார்க்குற, உனக்கு டயர்டே ஆகலையான்னு கேட்குறான். நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வேற வேற மாதிரி. பணக்கார பையனை கல்யாணம் பண்ணுங்கிறதெல்லாம் என் ஆசையே கிடையாது. உன்னை மாதிரி பொண்ணுங்க பின்னாடி மட்டும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு சும்மா தெரியிற பையனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு போக, உன்னை ஃப்ளர்ட் பண்றத ஒத்துக்கிறேன், பட் நான் சும்மா இருக்கேங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறான். நான் ஒரு ஆர்டிஸ்ட்மா, நான் வேணா உன்னை வரைஞ்சு காட்டவான்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் மட்டும் சிஇஓவா இல்லைன்னா நீ என்ன அப்பவும் லவ் பண்ணுவியான்னு கேட்க, அப்பதான் எனக்கு சந்தோஷமே. சிஇஓ ஒய்ஃபா எப்படி தான் இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் நான் லின் ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அது போலன்னு சொல்ல, மிங் என்னோட லைஃப்லையே நான் பண்ண பெஸ்ட்டு விஷயம்னா என்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு என் காரை உடைச்ச பழிய உன் மேலே போட்டுதான்னு சொல்லிட்டு ஓட, என்ன இதை விட்டுட்டு போறீங்கன்ட்டு அவ்வளோ பின்னாடியே தூக்கிட்டு ஓடுறா. அப்படியே இந்த பக்கம் ஆஃபீஸில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட அந்த குட்டி கம்பெனி தானே இவங்கள ஏலத்தில் தோக்கடிச்சு அதை வாங்கிடுச்சு. இந்தம்மா தொடர்ந்து சிஇஓவா இருக்கணும்னா அந்த சுரங்கத்தை எப்படியாவது திருப்பி வாங்கி ஆகணும்ல அந்த குட்டி கம்பெனி கிட்ட இருந்து. ஸோ விலை பேசினா நம்ம ஹீரோ 4 பில்லியன் சொல்றானாமா. ஹீரோவோட கம்பெனிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாது, பட் இவங்களோ 4 பில்லியனுக்கே பேசி முடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பையன் பார்த்துட்டு, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வித்துட்டோம், இன்னும் 1 பில்லியனுக்கு எங்க போறதுன்னு கேட்குறான். லிங்ஸும் ரிஜெக்ட் பண்ண அந்த மியாவை நீ ட்ரை பண்ணா அவ கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நேராக அவன் இப்போ மியாவை தான் பார்க்க வரான். எங்க அண்ணன் பண்ணதுக்கு அவனுக்கு ஏதாவது நீ பண்ணும்ல, எங்க ஜி குரூப்போட அடுத்த சிஇஓவா கண்டிப்பா எங்க அண்ணனால் ஆகவே முடியாது. நானும் உன்ன போலதான், சின்ன வயசுல இருந்தே அவனோட என்ன கம்பேர் பண்ணியே தான் வளர்த்து விட்டாங்க. அவன் அளவுக்கு நான் கிடையாது, உண்மைதான். ஆனா இந்த பணக்கார ஃபேமிலியில எப்படி வாழணுங்கிற ரூல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழக்கூடிய ஒரே வழினா இது மட்டும்தான். நீயே என்ன சூஸ் பண்ணக்கூடாது. உன்னால ஜி ஃபேமிலியோட யங் மேடம் ஆக முடியும். 10 பில்லியனுக்கு மேலான ஆர்டர்ஸ் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல, எப்படியோ ஒத்துக்கு தானே போறா. அப்படியே கட் பண்ணா இப்போ மீட்டிங்ல பையன் சந்தோஷமா அப்பா கிட்ட அந்த சுவிட்சர்லாந்து கம்பெனி கிட்ட டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை சூப்பரா முடிச்சிட்டோம், நமக்கான ரா மெட்டீரியல்ஸை கூட அவங்க அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டிசைனரா இனிமே ஹீரோவோட ஃப்ரெண்டான வாங் தான் இருக்கான். இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஃப்ரெண்டு ஓடி வந்து அந்த கம்பெனில நடந்த விஷயத்த சொல்ல, அப்ப இனிமேலும் நம்ம இங்க லின் ஃபேமிலியில இருக்கக்கூடாது. இங்க பாரு மிங், நான் ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும், உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, பட் உங்க ஸ்டெப் மதர் ரொம்ப மோசம், எனக்கு பயமா இருக்குங்கிறா. இல்ல, எனக்குமே பயமா தான் இருக்கு. என்னோட ஒரே வீக்னஸ்னா நீ மட்டும்தான். ஸோ எந்த விதத்துலயும் உனக்கு ஆபத்து வந்துடவே கூடாது. அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணிட்டு சீக்கிரமாவே நான் திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கு கொடுத்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் வீட்டில் அப்பாவை காட்ட, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமண்ட்லாம் வந்திருக்காமா. அதை அப்பா செக் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஆபீஸ்ல ஹீரோவோட தம்பி என்னது அந்த வாங் காணாம போயிட்டானு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னா, எனக்கு தெரியாது இப்பவே போய் கண்டுபிடிங்கிற மாதிரி துரத்தி விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு டிசைனரா ஸ்டீவன் தானே பேர் இருக்கு. சோ இப்போ மியா அவனோட ரெசியூமை வாங்கி பார்க்க கண்டுபிடிச்சிட்டா. யாருன்னே தெரியாத ஒருத்தனால பில்லியன் கணக்கா ஏமாந்து போயிட்டியான்னு திட்டிட்டு போக, எனக்கான 1 பில்லியன் பின்னாடியே வரான். நம்ம என்கேஜ்மெண்ட்டையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அப்பாட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்றேன். நீ எல்லாத்தையும் வித்து நடுத்தருவில் நின்னாலும் சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1 பில்லியனை கொடுத்துதான் தீரணும்னு சொல்லிட்டு கடைசியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த புதுசா வந்த கம்பெனி கிட்டயும் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. உடனே வீட்டுக்கு கால் பண்ணி அந்த டைமண்ட்ஸ் அப்பா கிட்ட காட்ட வேணாம்னு சொல்ல ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. இங்க அப்பா இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க அது எல்லாமே ஃபேக் டைமண்ட்ஸா இருக்கு. அதை பார்த்த அதிர்ச்சியில் அப்பா மயக்கம் போட கரெக்டா ஹீரோ வந்து தான் காப்பாத்துறான். கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. எப்படி இருக்கீங்க பண்ணு ஹீரோ வந்து கேக்குறான். வந்து உட்கார்ப்பான்னு சொல்லி, லிங்ஸு நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கலன்னா நான் இறந்தே போயிருப்பேன்னு டாக்டர் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் ஒரு அப்பாவா உன்னை பார்க்காம போனாலும் நீ என்னை காப்பாத்திருக்கன்னு சொல்ல, என்ன நடந்திருந்தாலும் சரி நீங்க என்னோட அப்பா இல்லையா, நீங்க இறக்குறத என்னால பார்க்க முடியாதுங்கிறான். இத்தனை வருஷமும் என்னை பிளேம் பண்ணிட்டு தான் இருந்தியான்னு கேட்கும்போது, இல்ல, உங்களை வெறுத்துட்டு இருந்தேன். என்னோட அம்மா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வரதட்சணையில உங்க குடும்பத்தையே வாழ வச்சாங்க. உங்களை ஒரு பணக்காரனாவும் அவங்க தான் மாத்தினாங்க. பட் ஒரு பொம்பளையை நம்பி வாழ்றேன்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்க நீங்க அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்க ஆரம்பிச்சிங்க. டிசைன் காம்படிஷன்ல என்னோட அம்மாவையும் அவதூறா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேச வச்சதே அந்த ரூயி தான். எங்க அம்மாவோட டிசைன் ஸ்கில்லை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இருந்தும் அந்த ரூயி தான் நீங்க நம்புனீங்க. எங்க அம்மாவோட இல்னஸ்க்கு காரணமே நீங்க தான். அவங்களுக்கு நீங்க டிசர்வே கிடையாது. அந்த ரூயி மாதிரி ஒருத்தியோட தான் நீங்க கடைசி வரைக்கும் வாழணும்னு சொல்ல
அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நீ தான் டைமண்ட் மைனோட மாஸ்டரான்னு கேட்கும்போது, ஆமாம், எல்லாமே நான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமண்ட் மைன் தான் நம்ம ஜி குரூப்போட ட்ரெஷரே. பட் அது அந்த ரூயி கிட்டேயும் அவன் மகன் கிட்டேயும் போனால் அதுவே ஆபத்தாக மாறிடுன்னு சொல்ல, உண்மைதான், எல்லாமே உண்மைதான். இத்தனை வருஷமும் ஒரு குருடனா நான் வாழ்ந்துட்டேன். நீ பண்ண எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஜி குரூப்பை உன்கிட்டயோ ஒப்படைக்கிறேன்னு சொல்ல, சரி நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். உங்கள் அம்மாவோட அந்த ஜேடை நான் சரி பண்ணி வீட்டில் தான் வச்சிருக்கேன். அப்புறம் 1000 இருந்தாலும் யுவான் உன்னோட தம்பி தான், அவனை விட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட தம்பியை காட்ட அவங்க அம்மா வந்ததும் எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த ஸ்டீவனும் காணாமல் போயிட்டான். நம்ம 4 பில்லியன் கொடுத்து வாங்கின அந்த டைமண்டும் எல்லாமே ஃபேக்காக போயிடுச்சு. அவர் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிதான் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில நாளுக. இதை கேட்டு இவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. 4 பில்லியன் அதுதான் நம்மளோட மொத்த ஷேரே. இதில் மியாக்கு வேற 1 பில்லியன் கொடுக்கணும். இப்படி ஒரு முட்டா பையனை பெத்து வச்சிருக்கனேன்னு அடிச்சவங்க, இல்லை இப்போதைக்கு நான் காம் டவுனா இருந்து நல்லா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கண்டிப்பா லிங்க்ஸு பார்த்துப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சைன் பண்ணியிருக்கேன். என்னதான் நான் கடன்ல இருந்தாலும் அது கண்டிப்பா நம்மளை காப்பாற்றும். நீ சுவிட்சர்லாந்துக்கு 2 டிக்கெட்டை போடுன்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி கம்பெனியோட மொத்த பணத்தையும் இவங்களோட பேங்க்ல போட சொல்றாங்க. சேர்மன்கிட்ட கேட்கணும் பெரிய அமௌண்ட்னு சொன்னா, நீ போடு எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டியாடா வாடா கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். என்ன ஆண்டி அவசர அவசரமா போறீங்க? அப்படி எங்க போறீங்கன்னு கேட்க, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா அதான் பார்க்க போறேங்கிறாங்க. இல்லையே ஏர்போர்ட்டுக்கு போறனால கேள்விப்பட்டங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்கும்போது அவன் பென்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி காட்டான். மொத்த காசையும் இவங்க பேங்க்கு போட சொன்னாங்க இல்லையா, இந்த ரெக்கார்டரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இங்க இருக்க கேமரா அண்ட் இந்த மைக் மூலமா இன்னொன்னு கூட இன்ட்ரெஸ்டிங்கா கண்டுபிடிச்சேன். 4 பில்லியன் ஏமாந்து போயிருக்கீங்களா மவின்னு கேட்க, யுவான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்து போயிட்டான், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, வாழ ஒரு சான்ஸ் கொடுன்னு கெஞ்ச கைய கூட தொட விடல. என் அம்மா கேன்சரால அவதிப்பட்டு இருக்கும்போது நீ மிட் நைட்னு கூட பார்க்காம அவங்களுக்கு கால் பண்ணி என் அப்பாவை ஃப்ளர்ட் பண்றதெல்லாம் கேட்க வச்சவ தானே. எங்க அம்மாவை பத்தி நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்பியான்னு கேட்க, அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. பையன் இவன் கிட்ட எல்லாம் கெஞ்சாதீங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல, இவன் எப்படி இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன், உங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லும்போது, நீங்க பண்ண தப்புக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவ இல்லங்கும் போது என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்றான். நாளையில இருந்து எங்க அப்பாவையும் இந்த கம்பெனியை விட்டு நிரந்தரமா போயிடணும்னு சொல்றான். இவங்களும் லிங்ஸோ இவன் உன்னோட தம்பி தானே, ரோட்ல தூங்கினா பரவாயில்லையான்னு கேட்க, நீங்க இத்தனை வருஷத்துல எத்தனையோ ஜி குரூப்ல இருந்து எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறான். ஒன்னு இங்க சைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஜெயில போய் சைன் பண்ணி தான் ஆகணும்னு வேற சொல்ல, வேற வழியே கிடையாது இல்லையா, சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆன்டி ரூயி பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி ஒரு சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல பசங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே லைவ்ல வேற இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்க, உனக்கு எதுக்காக கத்துக்கணும்னு கேட்கிறான். நான் லவ் பண்ற உமனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கத்துக்கணும்னு சொல்ல, தட்ஸ் மை பாய்ன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராரு. இவங்க கம்பெனில இருக்க ஏகப்பட்ட டிசைனர்ஸை அந்த ரூயி இவங்க ஆப்போசிட் கம்பெனில சேர்த்து விட்டாங்களாமா. ஸோ இவங்களோட புது ப்ராடக்ட் லான்ச் பண்றத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கணும்னு கேட்க, இன்னும் எத்தனை பேலன்ஸ் இருக்குன்னு விசாரிக்கிறான். புதுசா ஆட்களை சேர்த்தா கூட டைமுக்கு நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஸோ போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, எதுக்காக போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. சொன்ன டைமுக்கு லான்ச் பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி அடி வாங்கும். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஜி குரூப்பையே அந்த ரூயி சேலஞ்ச் பண்ணுவான், அதுவும் இந்த கரண்ட் ஜெனரல் மேனேஜர் இருக்கும்போது. லான்ச் பண்ணதா ஃபிக்ஸ் பண்ணிருந்த டேட்ல இருந்து 3 நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்றதா சொல்லுங்க. ஓவராலா வாங்கி எல்லாத்தையும் பார்த்து பாரு. டிசைன் காம்படிஷன்ல வின் பண்ண எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். போங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்பிட, ஹனி மறக்காம டின்னருக்கு வந்துடுன்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். சரின்னு கையை மட்டும் அசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிளம்புறா. அப்படி பார்த்தா ஹீரோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற வேலையும் ஹீரோயின் கம்பெனி வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இந்த ட்ராமாவும் முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்ன போடுதான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், கோல்டு வந்து தான் வாட்டி வதக்கிடுச்சு, என்ன பண்ணுறது, அதனால தான் போட முடியாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.